தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் மக்கள் வாக்களித்து விட்டார்கள். இது பெரும் சாதனையாக கொண்டாடப்படுகிறது. பலர் இந்த மக்கள் இந்த மண்ணின் வரலாற்றை மகத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் தேசிய கட்சிக்கு வாக்களித்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையிலே தமிழ் தேசியத்தை கடந்த காலத்தில் ஆதரித்த மக்கள், கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கட்சிக்கு வாக்களித்த மக்கள் இந்த முறை தேசிய கட்சி அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கவில்லை. அந்த வாக்குகள் எல்லாம் ஏற்கனவே அரச தரப்புக்கு வழங்கப்பட்ட வாக்குகள் தான் ஒன்றாகி தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர, ஏற்கனவே கடந்த காலங்களில் தமிழ் தேசியத்தை ஆதரித்து வந்தவர்கள் இம்முறையும் தமிழ் தேசியத்துக்கு தான் வாக்களித்து இருக்கின்றார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் தான் வன்னி தேர்தல் தொகுதியை முதலில் எடுத்துக்கொள்வோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சின்னத்தில் அதாவது வீட்டு சின்னத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்களும் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்களும் ஒன்றாக இணைந்து போட்டியிட்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் 3 ஆசனத்தை பெற்றிருந்தார்கள். இந்த முறை தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது. ஆகவே 2 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். போன முறை 3 ஆசனங்கள் பெற்றவர்கள் இந்த முறை 2 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். ஒரு ஆசனம் இங்கு இழக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு அந்த ஒரு ஆசனம் இழக்கப்பட்டதுன்னு சொன்னால், இந்த வன்னி தேர்தல் தொகுதியிலே முதலாவது வருகின்ற கட்சிக்கு ஒரு போனஸ் ஆசனம் வழங்கப்படும். அந்த ஆசனத்தை இவர்கள் இழந்து விட்டார்கள். அதே ஆசனத்தை தேசிய மக்கள் சக்தி பிடித்துக் கொண்டது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இபிடிபிக்கு ஒரு ஆசனம் இங்கே போனது, அதாவது திலிவனுக்கு ஒரு ஆசனம் போனது. அந்த ஆசனம் தான் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு போனது. மேலதிகமாக இவர்கள் பிரிந்ததால் அவர்களுக்கு அதிகூடிய வாக்கில் முதலாவது போனஸ் ஆசனம் வருவதற்கான வாய்ப்பை இவர்கள் பிரிவு உருவாக்கி விட்டது. அதன் அடிப்படையில் வன்னி தேர்தல் தொகுதியில் விழுந்த வாக்குகளை பார்ப்போம். அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி 39,894 வாக்குகளை இந்த வன்னி தேர்தல் தொகுதியிலே பெற்றிருக்கின்றது. அதிலே தமிழரசு கட்சி பார்த்தீர்கள் சொன்னால் 29,711 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 21,102 வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஆகவே ஒன்றாக இருக்க வேண்டிய இந்த 2 கட்சிகள், அதாவது வீடு சங்கு, இந்த இரண்டும் ஒன்றாக இருந்திருந்தால் மொத்தமாக 50,813 வாக்குகள் இவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். ஆகவே 39,000 தான் தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது. இதை விட சுமார் 11,000 வாக்குகள் அதிகமாகத்தான் இந்த 2 கட்சிகளும் பிளவுபட்டு வாங்கி இருக்கின்றன. ஆகவே இந்த 2 கட்சிகளும் ஒன்றாக இருந்திருந்தால் இன்று 3 ஆசனங்களை இவர்கள் பெற்றிருப்பார்கள். தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் போயிருக்கும். அது கடந்த காலத்திலும் இபிடிபிக்கு போன ஆசனம் தான் அங்கு போயிருக்கும். அதனால் எந்த ஒரு பாதிப்புமே வந்திருக்காது. உங்களுக்கும் தமிழ் தேசியத்தை ஆதரித்தவர்கள் அங்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று கூறுவதற்கும் ஒரு கருத்து இல்லாமல் போயிருக்கும். கடந்த முறையை விட இந்த முறை வாக்களிப்பு வீதம் குறைவு. ஆகையால் தமிழ் தேசியத்திற்கான வாக்கு எங்கேயுமே போகவில்லை, இதற்குள் தான் இருக்கின்றது. மக்களில் எந்த பிழையும் இல்லை, பிரிந்த உங்களில் தான் பிழை. அதே போலதான் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியை பாருங்கள். தேசிய மக்கள் சக்திக்கு 3 ஆசனம் கிடைத்திருக்கின்றது. அந்த 3 ஆசனத்திற்காக அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளை பாருங்கள். 80,830 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறார்கள். இதிலே தமிழரசு கட்சி 63,327 வாக்குகள் பெற்றிருக்கின்றது. அங்கே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 22,513 வாக்குகள் பெற்றிருக்கின்றது. இந்த வீட்டு சின்னமும் சங்கு சின்னமும் இணைந்து பெற்ற வாக்கை கூட்டுகின்ற போது 85,840 வாக்குகள் வந்து விழுந்திருக்கின்றது. ஆகவே தேசிய மக்கள் சக்தி 80,000 வாக்கு பெற்றிருக்கிறது. இந்த இரண்டையும் கூட்டும் போது இவர்களுக்கு 80,000 வாக்கு வருகின்றது. ஆகவே இவர்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தால் இவர்களுக்கு 3 ஆசனம் கிடைத்திருக்கும். இவர்கள் ஒற்றுமையாக இல்லாதபடியால் தான் இலக்கை நேரிட்டது. இவர்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தால் கிட்டத்தட்ட இந்த கூட்டி பார்க்கிற தொகையை விட அதிக அளவில் வரும். எனவே ஒற்றுமையா இருக்க ஒரு எழுச்சி இருக்கும், இனிமே கூட பேர் வாக்களித்திருப்பார்கள். ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் தேசியத்திற்கு கடந்த காலங்களில் வாக்களித்த யாருமே வாக்களிக்கவில்லை. தமிழ் தேசியத்திற்காக வாக்களித்தவர்கள் இம்முறையும் தமிழ் தேசியத்திற்காகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். மான், சங்கு, வீடு, அதனை கலந்து பாத்தீங்கன்னா சைக்கிள், இவ்வாறு அனைவருமே பிரிந்து நின்றபடியால் பல இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். கடந்த முறையில் இவ்வாறு பிரிந்துதான் நின்றார்கள். சைக்கிள், மானெல்லாம் தனித்தனியாக தான் நின்றார்கள். ஆனால் அதனை தாண்டி வீடும் சங்கம் ஒற்றுமையாக இருந்தது. இந்த வீடு உடைந்து விட்டது, கடைசி நம்பிக்கை உடைந்து விட்டதால் மக்கள் யாருக்கு வாக்களிப்பது, எப்படி வாக்களிப்பது தெரியாமல் எல்லோருக்கும் பிரித்து வாக்களித்து விட்டார்கள். அதனால் இலகுவாக வருகின்ற போனஸ் ஆசனத்தையும் இழக்க நேரிட்டது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தான் இந்த பிரிவுகளுக்கு எல்லாம் காரணமாக இருந்தார். இந்த சுமந்திரன் என்று தமிழரசு கட்சியில் விருப்பு வாக்கின் அடிப்படையில் 2வது இடத்திலே இருக்கின்றார். ஆனால் தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைத்தபடியால் இவருக்கு ஆசனம் இல்லை. இதனால் பாதிக்கப்பட்டிருப்பது அவர்தான்.
அவர் மட்டும் ஒற்றுமையா இருந்திருந்தால் சில ஆசனங்கள் தமிழரசு கட்சி கிடைத்திருக்கும். அந்த 3 ஆசனங்களுக்குள் அவரும் எப்படியும் போயிருப்பார் என்கின்ற தகவல் உண்மையிலும் உண்மை. ஆகவே இதை பிரித்து சுக்குநூறாக்கி தாங்களும் கட்டு மக்களையும் குழப்பி இப்படி இந்த கட்சிகளையும் தமிழ் தேசிய அரசியலையும் நாசமாக்கியதான் மிச்சம். ஆகவே இங்கு மக்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. மக்கள் இவ்வாறு செய்து விட்டார்களே, மக்கள் இவ்வளவு தமிழர் வரலாற்றை மறந்து விட்டார்களே. ஆனால் மக்கள் எந்த பிழையுமே இல்லை. மக்கள் சரியாக தமிழ் தேசியத்திற்காக இருக்கின்ற கட்சிகள், அதாவது சில்லறையாக இருக்கின்ற கட்சிகளுக்கு எல்லாம் பகிர்ந்து வாக்குகளை வழங்கி இருக்கின்றார்களே தவிர தேசிய கட்சிகளுக்கு ஆதரவை வழங்கவில்லை. டக்ளஸ் சிவானந்தாவிற்கு அங்கஜனுக்கு வழங்கிய வாக்குகளைத்தான் தேசிய மக்கள் சக்திக்கு இம்முறை வழங்கி இருக்கிறார்கள். அத்தோடு சேர்த்து சில சுயேட்சை குழுக்களுக்கும் வழங்கப்பட்ட வாக்குகளை வழங்கி இருக்கிறார்கள். பெரிய அளவிலே இங்கு தமிழ் தேசியத்திற்கு வாக்களித்தவர்கள் வேறு இந்த கட்சிக்கும் வாக்களிக்கவில்லை என்கின்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இனிவரும் காலங்களிலாவது ஒன்றாய் சேர்ந்து இயங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.